ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி இருந்துச்சு ட்ரேடிங்லாம்? சொல்கிறதுக்குலாம் இல்லையா? ட்ரேடிங்லாம் ஒன்றுமே மூவ்மெண்ட் இல்லைங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ளாட் மார்க்கெட்டு, சைடுவேஸ் மார்க்கெட்டு. ரொம்ப ஆக்சுவலாக வந்து ஒரு டீப் இந்த மணி கரெக்டான இடத்துலலாம் வந்து ஒரு புட் ஆப்ஷன்லாம் எடுத்திருந்தா தான் ஒரு ப்ராஃபிட்டு. இன்றைக்கி டீசெண்டாக ஒரு 40 பாயிண்ட்ஸ் புக் பண்ணுவோம் நாங்கள். கால் சைடில் ஒரு 20 பாயிண்ட்ஸும், புட் சைடில் ஒரு 20 பாயிண்ட்ஸும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக நாங்கள் ட்ரேட் பண்ணல. ஏன்னா ட்ரேடபிள் மார்க்கெட்லாம் கிடையாது, சும்மா சும்மா ட்ரேட் எடுக்கிறதுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன ட்ரேட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ மார்க்கெட் ஆக்சுவலாக ஒரு லோவில் ஓப்பன் ஆச்சு. அப்படியே சடனாக ஃபஸ்ட் கேண்டில்லையும் நல்லா அப் மூவ் 650. அப்புறம் ஒரு ரிவர்சல், திருப்பி அடுத்த கேண்டலும் வந்து மிடில் ஆஃப் தி இதில் ஓப்பன் ஆகி ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சு. ஸோ அங்கேயே ஆக்சுவலி டே ஹை கட் ஆகிற சிக்னல் எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ கரெக்டாக அந்த டே ஹை ஃபஸ்ட் கேண்டலுக்கு கட் ஆனோடனே நாங்கள் என்ட்ரி போட்டோம். என்ட்ரி போட்டு ஆல்மோஸ்ட் வந்து 670 கேப்சர் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸு. அவ்வளோதான். நான் தான் சொன்னேன்ல, இந்த மார்க்கெட் வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டு. ஸோ நம்ம வந்து ரொம்ப பார்த்தா சேவ் பண்ணோம். 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸில் எஸ்எல் ட்ரையலில் போட ஆரம்பிச்சிடணும், இல்லைனா ரிவர்ஸ் ஆகிடும். அப்புறம் 670 வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் நல்லா ரெசிஸ்டன்ஸு, 670 to 680. ஸோ அது கிளியராகவே தெரியும். ஸோ கரெக்டாக அங்கே வந்து நாங்கள் ஒரு 20 பாயிண்ட்ஸை வந்து எங்களுக்கு கால் ஆப்ஷனில் கிடச்சிது. ஸோ நாங்கள் கேப்சர் பண்ணது வந்து ஸோ ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில் டீப் இந்த மணி எடுத்ததுனால எங்களுக்கு அங்கே ஒரு ஆப்ஷனில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரிவர்சலுக்கு தான் வெயிட் பண்ணோம். அதே மாதிரி ரிவர்சல் கரெக்டாக எங்கள் ரெசிஸ்டன்ஸ் கிட்டேருந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுத்துச்சு 5 லோவர் டைம் ஃப்ரேமில். ஸோ அதுலேயுமே ஆக்சுவலி நாங்கள் இந்த 670 எஸ்எல்லை போட்டுக்கிட்டு, இந்த கேண்டலோட ஹையை வந்து எஸ்எல்லை போட்டுக்கிட்டு நாங்கள் ஷார்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ஃபால் கரெக்டாக 616 போகும்னு நினச்சோம். அதே மாதிரி டார்கெட் அச்சீவ் ஆகி ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் ஓவராலாக 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. இதுக்கப்புறம் நாங்கள் வெறும் ட்ரேட் பண்ணலை. ஏன்னா கம்ப்ளீட்டாக சைடுவேஸு. ட்ரேட் பண்ணியிருந்தாலும் பெருசாக கிடச்சிருக்குமான்னு தெரியல. ஸோ டுடே இன்னும் லாங்கில் ஒரு 20 பாயிண்ட்ஸு, ஷார்ட்டில் ஒரு 20 பாயிண்ட்ஸு. இன்னையோட ட்ரேட் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படி. ஸோ டுடே ஆல்சோ வி எண்டட் இன் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக லெவல்ஸை வச்சு டார்கெட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் டெய்லியுமே லாஸ் மேக்கிங் இல்லாமல் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நான் இப்போ எல்லாம் வந்து இன்றைக்கான எதாவது ஸ்மால் கேப் மிட் கேப்பில் நல்ல ப்ராஃபிட் புக்கிங்க. ஸோ அதனாலேயே வந்து இண்டெக்ஸ் சைட்வேஸுக்கு போயிடுச்சு. பட் ஐடி செக்டர் புல்லிஷ்னால இண்டெக்ஸ் பெருசாக விழுகலை. பட் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சோஷியல் மீடியாவில் எல்லா குரூப்லேயும் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து எப்படி இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது, ஏன் மார்க்கெட் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து நல்லா ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு நிஃப்டி. டெய்லியுமே இன்ட்ராடேலே 200-300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்து. ஸோ எல்லாருமே அதுக்கு வந்து ஹேபிட் ஆகிட்டாங்க. யூஸ்வலாக வந்து 2020க்கு பிஃபோர்லாம் வந்து நிஃப்டியோட மூவ்மெண்ட்லாம் இப்படி தான் இருக்கும். 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு தான். அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு வாலட்டைலாக தான் இருக்கும். யூஸ்வலாக ஸ்ட்ராடல் பிளேஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பையர்ஸுக்கெல்லாம் வந்து லிமிட்டட் ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நிஃப்டி மார்க்கெட்டே இருந்துச்சு. பட் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய ரீட்டைலர்ஸ் உள்ளே வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆப்ஷன் வால்யூம்ஸும் கூடி தான் ஆக்சுவலி நிறையா பிக் பிளேயர்ஸ் வந்து வைல்டு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிக் பிளேஸ்க்கு எல்லாமே வந்து எஸ்எல் ஹண்டிங் தான் மெயினான ஒரு டார்கெட்டு. ஸோ யூஸ்வலாக வந்து இப்போ லைட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். எதுனாலனா, நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் நிஃப்டியில் எடுத்திங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே ஒரு கிளியராக டோஜி கேண்டில் ஆக்சுவலி. ஸோ அந்த டோஜி கேண்டில் வந்து என்னைக்கு வந்து இந்த டோஜி கேண்டில் என்னைக்கு வந்து இந்த ஹையோ லோவோ கட் பண்ணுதோ அன்னைக்கு தான் மொமெண்டம் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். லோ ஷுட் பி 24,300ன்னு வச்சுக்கலாம். ஹை வந்து 24,800. இந்த ரேஞ்ச் 600 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி கன்சால்டேஷன் தான் பண்ணும். ஸோ இந்த நல்ல ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர்லாம் வந்து 24,800 இந்த வந்து ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து ஒரு டீசெண்டாக ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கான டைம் ஆக்சுவலி. யூஸ்வலாக டிசம்பர் மந்த்தே வந்து இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டு. டிசம்பர் அண்ட் ஜனவரி இப்படி தான் இருக்கும் ஆல்வேஸ். ஸோ எல்லோரும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். கேபிட்டலில் மட்டும் லூஸ் பண்ணிடாதீங்க ஓவர் ட்ரேட் பண்ணி.
அதான் சொல்கிற அட்வைஸ். ஏன்னா நானும் இந்த பிகினிங் பீரியடில் இந்த பீரியட்லலாம் வந்து நிறைய கேபிட்டல் லூஸ் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால பெருசாக ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ கிரீடினஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம். தேங்க்யூ கைஸ்.